கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்புள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 23ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த நாளிலும் சங்க இணையதளத்தினூடாக கத்திருந்த நாட்களை கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் எஜமான் ஆகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று சொல்லி இந்த இடத்திலே ஒரு காரியத்தை இந்த நாட்களில் ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாமுடைய உடன் வேலைக்காரனாகிய எலியாசர் அங்கே ஈசாக்குக்கு பெண் பார்க்க போன இடத்திலே இப்படியாக அந்த நாட்களில் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, சில நிபந்தனைகளை இந்த நாட்களிலே அவர் தேவனிடத்திலே கேட்கிறார். இன்ன வண்ணமாக இன்ன பிரகாரமாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும், என்னுடைய எஜமானருக்கு வருகிற பெண் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் அந்த விண்ணப்பத்தையும் அந்த இடத்திலே வைக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாக இருந்து இந்த நாட்களிலே எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்படியாகவும் தேவனிடத்திலே இந்த நாட்களில் இந்த விண்ணப்பத்தையும் ஆண்டவரே இன்ன பிரகாரம் இந்த காரியத்தை எனக்கு செய்யும் என்று கேட்கிற வேளையிலே தான் தேவன் அந்த காரியத்தை நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏதோ ஆண்டவரே ஆசீர்வதித்தால் காணும், ஆண்டவரே அதை செய்தால் காணும், இதை செய்தால் காணும் என்று சொல்லி இந்த நாட்களை ஜெபிக்கிறது அல்ல. ஆண்டவரே இன்னென்ன பிரகாரம் எனக்கு தந்தரலும், ஆண்டவரே நீர் எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்தாலும், எனக்கு என்ன சம்பத்தை தந்தாலும் அதை இந்த நாட்களிலே நான் வீண் விரயம் செய்யாதபடி அதை நாட்களிலே தெளிந்த புத்தியோடு ஞானத்தோடு அந்த பணத்தையோ அல்லது அந்த பொருளையோ அந்த நாட்களை நான் அனுபவிக்க எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, சிலருடைய வாழ்க்கையை பாருங்கள், பணத்தை ஊதாரித்தனமாக இந்த நாட்களிலே செலவழிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னணி காலத்திலே என்ன கஷ்டம் வரும், என்ன துன்பம் வரும் என்பதை குறித்து அவர்கள் இந்த நாட்களை அறியாதபடி இந்த நாட்களிலே தங்களுடைய பெருமை நிமித்தம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்கள். ஆனால் பிற்காலத்திலே அங்கே பணம் அவர்களுக்கு இல்லாதபடி பொருளாதார நெருக்கடி நிமித்தம் இந்த நாட்களில் என்ன செய்வார்கள், அங்கே யாரிடத்திலேயும் போய் இந்த நாட்களிலே தனக்கு பணம் தரும்படியாக, தன்னுடைய செலவுக்கு பணம் தரும்படியாக ஏதாவது கடனை கேட்கிற வேளையிலே அந்த இடத்திலே சில வேளைகளிலே மனமுறிவு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள், இந்த எலியாசருடைய இந்த ஜெபத்தை பார்க்கிற வேளையிலே இது ஒரு அருமையான ஜெபமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அவருடைய ஜெபம் இப்படியாக இந்த நாட்களில் சொல்லுகிறது, கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு அந்த காரியத்தை இந்த நாட்களில் என்ன செய்யும், சித்திக்க பண்ணும் என்று சொல்லி தயவு செய்தரலும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே அந்த இடத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களில் அவருடைய ஜெபம், என் எஜமான் ஆகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும் என்று சொல்லி தன்னுடைய எஜமானுக்கு தயவை குறித்து இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் கூட இந்த நாட்களிலே இப்படியான விண்ணப்பங்களை இந்த நாட்களில் ஏறெடுக்கிற வேளையிலே தேவன் நம்முடைய தேவைகளை இந்த நாட்களில் சந்திப்பார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்களுக்காக நாங்கள் இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணி தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி கொடும் என்று சொல்லுகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளையும் சந்தித்து இந்த நாட்களை நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் இந்த நாட்களை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள் பிள்ளைகளே, வாக்குத்தத்தத்தோடு இந்த நாட்களை இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகத்துவமான அற்புதத்தை இந்த நாட்களிலே செய்வார். நீங்கள் போகும் இடமெல்லாம் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் இந்த நாட்களில் உங்களோடு கூட இருந்து இந்த நாட்களை நடத்தும் என்பதை இந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமத்திலே இந்த நாட்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் இந்த நாட்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன்.